Dahiwala Center for Knowledge and Guidance presents weekly Iman Talk Show on every Sunday morning 6 a.m. Bismillah ar-Rahman ar-Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. Amma ba'd. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலாவுடைய அருள் பாக்கியங்கள், அவனுடைய ரஹ்மத்து, அவனுடைய மஃபிரத் எல்லாம் உங்கள் எல்லோருக்கும் நிரப்பமாக கிடைக்கணும் என்று இந்த சுபஹுடைய அதிகால வேளையிலே பிரார்த்தனை செய்து கொண்டவனாக, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, மாஷா அல்லாஹ், ஜஸாக்குமுல்லா ஹைர். நீண்ட காலமாக நீங்கள் செஞ்சு வர ஒரு ப்ரோக்ராம் ஒன்று உண்டு. அதை கேட்கச்சில மாஷா அல்லாஹ் சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நீண்ட காலம் நீங்களா தொடர்ச்சியாக இப்படி இந்த நிகழ்ச்சியில இருக்கிறன்றது ஒரு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தாலாவோட பெரியது ஒரு அருள். இந்த அருளை பாக்கியமாக பெற்றுக்கொண்ட நீங்க ஒவ்வொருத்தரும் பாக்கியசாலிகள். அல்லாஹு தாலா அந்த அருள் பாக்கியத்தை உங்கள் எல்லாருக்கும் நிரப்பமாக தரணும். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியில இன்ஷா அல்லாஹ் இன்றைய எங்களுடைய இந்த சந்திப்புல நான் நினைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் ஒரு அருள் பாக்கியம் பெற்றவர்கள் என்று நாங்க சொல்றது எதை எப்படி அதை நாங்க விளங்கி கொள்ளையிலும் எங்களுடைய லைஃப்ல சொல்றத இன்ஷா அல்லாஹ் நாங்க கொஞ்சம் என்ன செய்வோம், எல்லாரும் சேர்ந்து ஞாபகப்படுத்தி பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா அதுல ஹைரையும் பரக்கத்தையும் எங்களுக்கு நிச்சயமாக வச்சிருப்பான். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, முதலாவதாக இன்றைக்கு இப்ப நீங்க இருக்கிற அந்த எங்களோட நேரம் காலை நேரம். இந்த காலை பொழுதுல காலை நேரத்துல ஃபஜ்ரெல்லாம் தொழுந்துட்டு நீங்கள் எல்லாரும் இருப்பீங்க. சிலருக்கு வேற இடங்கள் இருக்கணும், ஃபஜ்ர் தொழுதுற டைம் வந்து வரலி ஆயிக்கும். அலா குல்லிஹால், இன்றைய இந்த நாளையில நீங்கள் எல்லாரும் உங்களோட உள்ளத்தோட மனசோட நீங்க உங்களுக்கு டைம் கேட்டு பாருங்க, பேசி பாருங்க. எப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இந்த நாளை தொடங்கினது எப்படி? நான் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஃபஜ்ர் தொழுதோம் நாங்க, எஸ் அது ஓகேன்னு நாங்க எடுத்துட்டால், அடுத்து இன்றைய இந்த நாளைக்காக அல்லாஹுவோடு என்னத்தை நாங்க பேசிக்கொண்டோம், என்னதெல்லாம் கேட்டுக்கொண்டோம், என்ன சொல்லிக்கொண்டோம் என்று சொல்லிட்டு, இன்றைய நாள் பற்றி எங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில உள்ள இன்றைய நாளை பற்றி என்னதெல்லாம் நாங்க சொல்லி பேசிக்கொண்டோம் என்றுதான் இதுல உள்ள விஷயம். நாங்க துவா கேட்டிப்போம், நிறைய நாங்க துவா கேட்டிப்போம். எப்படி துவா கேட்டோம், என்ன துவா கேட்டோம், யார் யாருக்கு கேட்டோம், எப்படி எல்லாம் கேட்டோம் என்றதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யணும், பார்க்கலும். என்னத்தோட இன்றைய நாள் நாங்க தொடங்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த துவா தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும், ஒரு முஸ்லிமும் ஒரு மனிதனும் கேட்க வேண்டிய துஆ தான், பிரார்த்தனை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நேற்றைய விட இன்றைய தினத்தை நல்லதாக ஆக்கித்தா ரஹ்மானே. நல்ல துஆ கேட்கிறேன். இன்றைய விட நாளைய தினத்தை இதை விடவும் அருள்கள் நிறைஞ்சதாக நல்லதாக ஆக்கித்தான்னு சொல்லி அல்லாஹு தாலாட்ட பிரார்த்திப்பதுன்னு சொல்லி, இந்த பிரார்த்தனை நிறைய சில நேரம் எங்களுக்கு கேட்கப்படுகுதா, நாங்க கேட்கிறோமா என்றதும் எங்கள்கிட்ட நாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டியது. கேட்டிருந்தா அல்ஹம்துலில்லாஹ், எப்படி கேட்டோம்ன்றது உண்டு. அடுத்தது வேற என்ன துவாக்கள் கேட்டோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆம்பளையிலும் பொறுத்தவரையில முதலாவது நாங்க எல்லாரும் எங்களுக்கு என்ன துவா கேட்டுக்கோம். எங்களுக்கு யா அல்லாஹ் எனக்கு, யா அல்லாஹ் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இப்படின்னு என்னத்தை கேட்டோம் சொல்லணும். ரெண்டாவது, ஒவ்வொரு ஆம்பளையிலும் பொறுத்தவரையில திருமணம் முடித்தவர்களா இருந்தால் நீங்க எல்லாரும் இன்றைக்கு இந்த காலை பொழுதுல உங்களோட மனைவிக்கு நீங்க துவா கேட்டீங்க. எப்படி கேட்டீங்க, என்ன துவாவா அவக்கு கேட்டீங்க? ஒவ்வொரு பொம்பளைங்களும் உங்களோட கணவனுக்காக என்ன துவாவை கேட்டீங்க? ஒவ்வொரு உம்மா வாப்பாவும் உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன துவா கேட்டீங்க இன்னைக்கு? யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு என் பிள்ளைய என்று சொல்லி எப்படி கேட்டீங்க? அதுக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாருடைய உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் எப்படி துவா கேட்டோம்? அப்படி சொந்தக்கார ஆளுகளுக்கு இப்படின்னு பெருசா பேத்துட்டே எல்லாரும் அப்படியே கேட்டுட்டு இருக்கேன்.
ஆனா என்னத்தை நாங்க இன்னைக்கு கேட்டோம் நாடினோம் என்று. எனவே இன்றைய தினத்துல அல்லாஹுடைய அருளுக்கு எந்த பாக்கியவானாக அல்லாஹ் அருள் பெறுகிற அந்த பாக்கியம் லிஸ்ட்ல சேர்றதுக்கு எப்படியான ஆயத்தத்தை உள்ளத்திலிருந்து முதலாவது ஃபஜ்ர்ல நாங்க அதை ஆரம்பிச்சிருக்கிறோம் என்றது ஒரு 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 விஷயம். இது ஒரு கேள்வி. நாங்க தான் எங்கட உள்ளத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களையே கேளுங்க, என்னத்தை நான் செஞ்சுக்கிறேன், என்னத்தை நான் கேட்டேன், எப்படி இன்றைய நாளை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. இது ஒரு விஷயம். ஆனா இந்த ஸ்டார்டிங்குக்கு அல்லாஹுடைய அருள் வேணும். அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல சொல்றான், என்ன சொன்னா, வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு வமா யுலக்காஹா இல்லா து ஹஸ்ஸின் அதீம். அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுவோடு நெருங்கி வாழ்ற அந்த வாழ்க்கையை, அல்லாஹுவோடு தன்னுடைய எல்லா கர்மங்களையும் சம்பந்தப்படுத்தி கொண்டு ஒரு மனிதன் உலகத்துல வாழ்றதுக்காக தன்னையே தயார் செய்து கொள்கின்ற இந்த அருள் பாக்கியம் அல்லது சபுரோட பொறுமையோட இருந்து இந்த உலக வாழ்க்கையில வருகின்ற அனைத்தையும் எல்லாவற்றையும் பொறுமையோடு மனிதன் கண்டு எடுத்து அதை பார்த்து விளங்கி தன்னுடைய வாழ்க்கை அப்படியே கொண்டு போற அந்த வாழ்க்கை முறை உள்ளுக்குள்ள ஸ்டைல் உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு சபரு பொறுமை கொண்டவங்களுக்கு மட்டும்தான் அது ஏழுமாயிருக்கும். அந்த வாழ்க்கையை இப்படித்தான், இதுதான் வாழ்க்கை, இப்படி நடந்திருக்கு, எஸ் இதுக்கு நாங்க இப்படித்தான் இதுல போகணும், இதுதான் என்றது அந்த லைஃப் வாழ்க்கையை விளங்கி கொண்டு அவங்க பயணம் செய்யறதுக்கு பெரிய ஒரு அருளை பெற்றுக்கொண்ட மனிதர்களால் மாத்திரம்தான் இத்தகைய விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். முன்னால வர விடயங்களை சொல்லிக்கொண்டு அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்றோம். அப்ப இங்க நாங்க இந்த பெரிய அல்லாஹுடைய அருளுக்கு பாக்கியம் பெற்றவர்கள், அந்த பங்கை பெற்றுக்கொள்கின்றதுக்கு தகுதியானவர்கள் என்ற இடத்துல இருக்கிறோமா என்ற நிலைய கொஸ்டின் பண்ணி கொள்றதுக்கான ஒரு இடம் தான் இந்த பொறுமைன்றது. சபுர்ன்றத 3 இடத்துல அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்தை, அவனுடைய வழிகாட்டல்களை, அவனுடைய கட்டளைகளை, அவனுடைய ஏவல் விளக்கல்களை மனிதன் நடைமுறைப்படுத்துறதுக்காக அந்த நடைமுறையில நிறைய விஷயங்கள் இல்லாத நேரம் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றது இல்லை, கொஞ்சம் பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த கொஞ்சம் பேர்ல நாங்க இருக்கிறோம் என்றதையும் தெரிஞ்சு கொண்டு அதை கஷ்டத்தோட அதனை ஃபாலோ பண்றதுல பொறுமையாயி ஒரு பொறுமை. அதாவது மார்க்கம் மன்றத்தை அமுல்படுத்துறதுல அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ற அந்த வாழ்க்கையில உலகத்துல வெளியில போனா நிறைய காணல, அப்படி ஒன்று இல்லைன்ற மாதிரி யான ஒரு சூழல்ல அவரு அதை எடுத்து கட்டுப்பட்டு பின்பற்றி வாழ்றது. இதுல பொறுமையோடு இருந்தா மட்டும்தான் அதை செய்யும். இது ஒன்று. இன்னொன்று இருக்கு, உலகத்தில் உள்ள பாவங்கள், பிழைகள், தப்பு தவறுகள், உலக ஆசைகள், உல இச்சைகள், மனோ இச்சைகள், இதுல இருந்து தூரமாகி வாழ்ற இன்னும் ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை இதுக்கும் பெரிய பொறுமை வேணும். பாவத்தை விட்டு விலகி இருக்கிறதுக்கு, பிழைகளை விட்டு விலகி இருக்கிறதுக்கு, உள்ள ஆசைகளை அடக்கி அதை கட்டுப்படுத்தி வாழ்றதுக்கு பெரிய பொறுமை வேணும். இது இன்னொரு வகையான பொறுமை. அதே மாதிரி அல்லாஹ் தாலாவுடைய ஏற்பாட்டில் எங்களுக்கு நடந்துக்கிற அவனோட கதிர்ல எங்களுக்காக அவன் பங்கு விரித்து தந்தவைகளை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்ற மனோபக்குவம், கஷ்ட நஷ்டங்களாக இருந்தாலும் சரியாது, உலகத்துல சந்தோஷங்கள் எங்களுக்கு வர வேண்டிய சந்தோஷங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே இறைவன் நிர்ணயித்த கதிர்படி ஏற்பாட்டின்படி எங்களுக்கு நடக்கின்றது. எங்களுக்கு அந்த கஷ்டங்கள், தொல்லைகள், துன்பங்களாக இருந்தாலும் இதுவும் இறைவனுடைய சக்திக்கு அப்பால் எங்களுக்கு எதுவுமே நடப்பதில்லை என்பதை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு இருக்கின்ற அந்த நிலை. இப்படி இந்த 3 விதமாக இத பார்க்கிற நேரம் மனிதர்கள் எங்களை நான் கேட்கணும், இப்படிப்பட்ட பொறுமைகளின் ஊடாக அல்லாஹு தாலாவுடைய அந்த அருள் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கின்ற பங்கை பெற்றுக்கொள்கின்ற மனிதர்களாக அவர்கள் மாறேலும். இப்னு கையம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதனுடைய அருள், அல்லாஹு தாலாவுடைய அருள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற அளவு எவ்வளவு, எத்தனை பெர்சன்டேஜ் அல்லாஹ்வுடைய அருள் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் என்றத இப்னு கையம் ரஹிமஹுல்லா அவர்கள் இவ்வாறு விளங்க வைக்கின்றார். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய
எவ்வளவு தூரம் உள்ளத்துல எதனை அவன் நீயத்தை ஆசை வச்சு நீயத்தை வச்சு நாங்க சொல்றோம் நினைச்சிரு எதை நீயத்தாக உள்ளத்துல எவ்வளவு வீதம் கொண்டிருக்கிறாரோ அந்த நீயத்தின் பிரகாரம் எவ்வளவு வீதம் முயற்சி செய்கின்றாரோ அந்த வீதத்தின் அடிப்படையில் அந்த ஆசை அதனை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை எவ்வளவு உள்ளத்தில் இருக்குமோ அதன் அளவுக்கு அல்லாஹுடைய அருளை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வான். அப்ப இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அழகாக சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய அருள் தனக்கு கிடைக்க வேண்டிய அருளை அல்லாஹ்விடம் இருந்து பெற வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு உள்ளத்துல எப்படி உதாரணமா லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். இன்றைக்கு எங்களுக்குள்ள ஒரு வேலை அதை எவ்வளவு செய்யணும் என்று நாங்கள் எப்படி நேற்று சரி கிடைச்சா செய்வோம், இல்லாட்டி என்ன செய்யறது விட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியதுதான் என்று இருக்கிறோமா, இல்லாட்டி இதை செய்யத்தான் போகணும் என்று நீயத்து உள்ளத்துல உறுதி எடுத்துக்கிறோமா? சரி, அந்த வேலையை செய்யறதுக்கான முயற்சி ஹிம்மான்னு சொல்லுவோம், ஹிம்மத், அதற்கான முயற்சி அத ஆர்வம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்றதை பொறுத்து தான் என்ன செய்யும் அந்த பாக்கியம் அல்லாட அருள் கிடைச்சு. எவ்வளவு எந்த விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில அன்புக்குரியவர்களே இந்த அளவு இந்த எண்ணம் அதற்கான முயற்சி அதற்கான ஆர்வம் ஆசை. இப்ப சும்மா வச்சுக்கோங்களேன், ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா வாழோடு மன்றத்துல உங்கள்கிட்ட எவ்வளவு தூரம் அது காட்சி. ஒவ்வொரு பொம்பளைட்டையும் கணவனோட நான் சந்தோஷமா வாழ்க்கை அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழோடு மன்றத்துல எவ்வளவு தூரம் நீயத்து இருக்குது உங்களுக்கு, அதற்கான முயற்சி எவ்வளவு செய்யுங்க, அதற்கான ஆசை எவ்வளவு, அவ்வளவு தான் கிடைச்சு. சும்மா பேசிக்கொண்டு இவரை கட்டினதுனால பட்டம் பாடுண்டு இல்லாட்டி இவ கட்டினதுனால நான் பட்டம் பாடுன்னு சொல்லி மாத்தி மாத்தி சொல்லி கொண்டதுல வேலை இல்லை. எவ்வளவு தூரம் நாங்க அதற்கு எங்களிடம் ஆசை இருந்துச்சு, அல்லாஹு தாலாட்ட அதற்கான வேண்டுதல்களை வச்சிருக்கிறோம், எங்கள்ட அதற்கான முயற்சி எவ்வளவு இருக்குது. நாங்க முயற்சி செய்யாம எங்கட பிள்ளைகள் நல்லா வளரணும் வாழணும் என்றால் நாங்க அதுக்கு எவ்வளவு தூரம் எங்கட நீயத்து என்ன, எவ்வளவு தூரம் அதுக்காக எப்படி முயற்சி செய்யறோம், அதற்கான எவ்வளவு ஆசை இருக்குது, அதை எப்படி நாங்க இந்த வீதம் பெர்சன்டேஜ் இந்த பெர்சன்டேஜ் தான் அல்லாஹ் அருள் கிடைச்சு. இது தௌஃபீக் என்று சொல்றது, அரபில தௌஃபீக் என்று சொன்னால் அருள், பாக்கியம், பாக்கியம் பெற்றவர்கள், அருள் பெற்றவர்கள். இந்த அருள் கிடைச்சிறதுக்கு அல்லாஹ் தாலாட்ட இது இந்த பாக்கியம் என்றது ஒரு ஸ்கூல் மாதிரி, ஒரு காலேஜ், ஒரு யூனிவர்சிட்டினால் அதுல எங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அட்மிஷன் கிடைச்சிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அப்ப அதுல அப்படி கிடைச்சால்தான் அதன் அருள்களை பெற்றுக்கொள்கின்ற மனிதர்களாக அவர்களால மாறேடும். உண்மையிலே இந்த அளவு இந்த இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற இந்த விடயத்தை நாங்கள் பார்த்தால் அல்லாஹு தாலா எந்த மனிதனை அவனுடைய எண்ணம், அவனுடைய முயற்சி, அவனுடைய ஆசை ஆர்வத்தை பொறுத்து அல்லாஹு தாலாவுடைய அருளும் அவனுடைய உதவியும் அந்த மனிதனுக்கு கிடைக்கும். எனவே இதுதான் அடிப்படை. எந்த அளவு அந்த மனிதன் அதுல கேர்லெஸ்ஸாக, அதுல எவ்வளவு தூரம் கணக்கு இல்லாம, எந்த மனிதன் அதுல ஆசை ஆர்வம் இல்லாம விட்டுட்டாங்களோ அவ்வளவு தூரம் அவங்களுக்குள்ள அதுல தூரமா இருப்பாங்க. அந்த அருளுக்கு பாக்கியம் இல்லாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்றுதான் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றார். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனையும் அந்த மனிதனுடைய இந்த நீயத்து, முயற்சி, ஆசை, ஆர்வத்தை பொறுத்து எந்த இடத்தில் அந்த மனிதன் இருப்பதற்கு தகுதியோ அங்கதான் வைப்பான். எவ்வளவு தூரம் அந்த மனிதன் இந்த அருளில் இருந்து தூரமா இருக்கணுமோ, இதுல இருந்து தூரமா இருக்கிறார்கள அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா. எனவே அந்தந்த மனிதனுக்கு பொருத்தமான, அந்தந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவன் செஞ்சு கொண்ட, அவன் தேர்ந்தெடுத்து கொண்ட வாழ்க்கையுடைய இடத்துக்கு பொருத்தமான இடத்துல அல்லாஹ் தஆலா வந்து வைப்பான். நாங்க எங்க அப்படி ஒரு இடத்துல இருக்கிறோம்னா இவ்வளவுதான் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இடம். நாங்க
சந்தோஷமா இருக்கிறோமா, நாங்க அதுக்காக செஞ்சிருக்கிறோம். குடும்பத்துல சந்தோஷமா வாழ்றோமா, நாங்க அதுக்கு செஞ்சிருக்கிறோம். சமூகத்துல சந்தோஷமா இருக்கிறோமா, நாங்க அதுக்கு செஞ்சிருக்கிறோம். எங்களுக்கு வர கஷ்டங்கள் எல்லாத்துலயும் பொறுமையா எங்களுக்கு இருக்கேமா, அதற்கு நாங்க எங்களை தயார் செஞ்சு வச்சுக்கிறோம். எங்களை சூழல்கள் எங்க எல்லா இடத்துலயும் எங்களுக்கு அல்லாஹ்வோட நினைப்போட, அல்லாஹ்வோட சிக்கரோட, அல்லாஹ்வுடைய வழிகாட்டலோட கட்டுப்பாடுகள் இருக்கேமா, அந்த இடத்துல நாங்க எங்களை வச்சு கொண்டு இருக்கிறோம். இருக்கிறதுனால அல்லாஹ் தாலா அதுக்கு முயற்சி செஞ்சதுனால அல்லாஹ் தாலா தாரான், அதனை கொற்றான், தந்து கொண்டிருக்கிறான் என்பது தான் உண்மை. இல்லாத இடத்துல ஒண்ணுமில்ல, நான் எனக்கு அது இல்லை, இப்படி செஞ்சேன், அப்படி இல்லை, இப்படி இல்லாண்டு முறைப்பாடுகளோடு மட்டும் வாழ்ந்தால் பொருள் என்று சொன்னால் அதற்கான எந்த ஏற்பாடுகளும் இல்லாமல் வேறொரு எதிர்பார்ப்போட ஒருத்தர் இருந்தால் நிச்சயமாக நிச்சயம் அவருக்கு கிடைச்ச இயலாது, அந்த இடத்துலதான் அவர் இருப்பாரு. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க தெளிவாக இந்த அம்சத்தை நாங்க எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும். எனவே இந்த அருள் பாக்கியம் என்கின்ற இந்த இடத்துள்ளுக்குள்ள அல்லது இந்த பெரிய விசாலமான இடத்துக்குள்ள எங்களை கொண்ட முதலாவது சேர்க்கணும். அந்த சேர்க்கிறதுக்கு தகுதியானவர்களாக எங்களை நாங்க மாற்றணும். அந்த உள்ளத்தை அப்படி ஆக்கணும். அதுல அல்லாஹ்வுடைய அருள் சொரியப்படுவதற்கு, அவனுடைய அருளில் நாங்க நனைவதற்கு தகுதி பெற்றவர்கள் என்ற நிலைக்கு நாங்க வர்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் நிச்சயமாக எங்களுக்கு நாங்க நினைக்காத விதத்தில் எங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்கும். இதுதான் அல்லாஹு தாலாவுடைய அருளை மனிதன் பெற்றுக்கொள்வதற்கான அடிப்படையாக. மனிதன் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்களை மனிதன் செய்யணும். ஒன்றுண்டா இப்படி 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 இருக்கு. இங்க நான் இன்றைக்கு இப்ப நான் சொல்றது என்னன்னு சொன்னால், இந்த அருளை பெற்றுக்கொள்வதற்கான தகுதியான மனிதர்களாக எங்களது உள்ளங்களை நாங்கள் மாற்றினால், எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் மாற்றினால், எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் மாற்றினால் அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும். நாங்க உதாரணமா இப்ப சொல்லுமே, நாங்க ஒரு துஆ, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா, யா அல்லாஹ் நேர்வழியை தந்ததுக்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களை சறுக்கி வழுக்கி போற நிலைக்கு ஆக்கி வச்சிடாத, எங்களுடைய உள்ளங்களை அதுல ஸ்திரப்படுத்துவாயாகன்னு துஆ கேட்கிற ஒரு ஆள் அதற்கான எந்த காரியமும் செய்யாமல் சும்மா இப்படி துஆ கிடைக்கிறது இல்லை. இன்னும் கொஞ்சம் இன்னும் சொல்ல போனா இப்படி சொல்லி, இப்ப ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹ் துஆ கேக்குற, யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்களுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பம் எல்லாத்துலயும் கண்குளிர்ச்சிய தாயா அல்லாஹ் அல்லாஹ் துஆ கேக்குது. அது சும்மா ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் அந்த என்னமோ எதுக்குமா கேட்டுட்டு அவர் அங்க வீட்டுல பொம்பளை கிட்ட போனா, வெளியில போனா வாரன்னு சலான் சொல்றது இல்ல, மாப்பிள்ள வந்தா பொம்பளை சலான் சொல்றது இல்ல, அவங்களை கவனிச்சுறதும் இல்ல, பிள்ளைகள் அவங்களோட பாடு இவங்களோட பாடு வீட்டுல ஒரு எல்லாம் இப்படி அப்படி எல்லாரும் அவரவர் அவரவர் இது கொண்டு ஆனா துவாமடு கேட்டுக்கொள்ள எப்படி கண்குளிர்ச்சியை தரணும் எனக்குன்னு சொல்லி எல்லாம் ஜல் பலன்னு மோக்கிலையும் பாஞ்சு கொண்டு கிடையில வேணுமாட்டா. கோவம் வர இடத்துல எங்கேயோ கோவம், இந்த ஆபீஸ்ல கோவம் வந்தா வந்துட்டு நினைச்சேன் வீட்லயும் கோவத்தை காட்டி பாயலும், பொம்பளைட்டையோ புள்ளட்டையோ இன்னொன்னுலயோ சாமான்லயோ எதிரி ஆட்கள் டென்ஷன் ஆயினால் அந்த கோபத்தை வெளிக்காட்டுறது. அப்படி காட்டிட்டு தொழுது முடிஞ்சிட்டு ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத யா அல்லாஹ் கண்குளிர்ச்சியத்தான ஒரே முகத்துல ஜல்பல் பாஞ்சிருந்தா பொம்பளை வந்து உங்களுக்கு சந்தோஷமா பேசிட்டு இப்ப என்னடா எங்கதான் சந்தர்ப்பம் பார்த்துட்டு அவன் செல்லத்துக்கு என்ன மானோண்டு திருப்பி சொல்லிக் கொள்றதுக்கு. அப்ப இது இல்ல. அப்ப அவ கேட்கறதுக்கு தகுதியான உள்ளத்தை எடுத்துக்கொண்டா சிம்பிள் ஆயிக்குமே. சில நேரம் ஒரு வார்த்தையை கொஞ்சம் சத்தமாக பிள்ளையோட பேசிட்டோம். நம்ம பிள்ளைகள்ட அந்த அவங்களுடைய ஸ்டைல பிள்ளைகளை தானே இருப்பாங்க. நாங்க அவங்கள பக்குவமாக நெறிப்படுத்துற உம்மாவோ வாப்பாவோ யாருன்னு வச்சுக்கணும், உம்மா சரி வாப்பா சரி, கொஞ்சம் கூட ஒரு சொல்லிட்டோம் என்றால் புள்ள அதுல கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு அப்புறம் விளங்குது எங்களுக்கு இதுல பயந்துட்டு புள்ளன்னு சொல்லிட்டு அவ எப்படி அதை அப்புறம் இது பண்றது. அவ கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நாங்க போயிட்டு புள்ள என்ன சொன்ன தண்ணி எடுத்துட்டு மகள் இல்லாட்டி மகான்னு எடுத்து கொஞ்சம் அப்படியே கட்டி அணைச்சு ஒரு அப்பாவையும் கொடுத்துட்டு புள்ள அப்படி செய்யப்படாது இல்லையா தாங்க வந்து புள்ளைக்கு என்ன செய்யறது, இந்த பிள்ளை இதுக்குத்தான் வாப்பா இப்படி சொன்ன, இதுக்குத்தான் உம்மா இப்படி சொன்ன, உங்களுக்கு விலங்கு தானே ராஜா தங்கம் சொல்லி பிள்ளைக்கு சொல்லி அதை விளங்க வச்சுட்டு அல்லாட்ட போய் துர்கா துவான்னு கேட்டா இப்படி எப்படி யா அல்லாஹ்
என் பிள்ளைய சாலிஹான நல்ல பிள்ளைய வளர்க்கணும்னு தான் நான் இப்படி முயற்சிக்கிறேன், பாடுபட. அந்த பிள்ளைல உள்ளத்தை நான் சொல்றத ஏற்றுக்கொள்ற பக்குவத்தை கொடு ரஹ்மானே. நல்ல பிள்ளையா வாழ்றதுக்கான வாய்ப்பு வசதிகள் எல்லாம் செஞ்சு கொள்றதுக்கான தகுதியை எனக்கும் தான், என் பிள்ளையோட உள்ளத்துக்கும் கொடு யாழ்லான்னு துவா கேட்டால் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா குர்ரத்த அயுன், கண் குளிர்ச்சி அவங்களுக்கு அப்படி கிடைச்சும். மாப்பிள்ளை உங்களுக்கு ஜல் பல் சண்டை பிடிச்சு கொண்டாடி சொல்லிட்டு ரப்பனா ஹப் லனா இல்ல இறக்கமா. சுசலாசன் சொன்னது என்னது? ஒரு சுசலாசன் ஒரு ஒரு கணவன், இது பொதுவா நான் சொல்றேன் விலை கொலைசா, ஒரு கணவன் ஒரு பொம்புலட்ட ஒரு பிழை ஒன்றை கண்டால் நபிசல்லாசன் சொல்றாங்க, ஒரு பிழையான பண்பாட்டை காண்ற நேரம் அதுல கோபம் இருந்தானே, அப்படித்தான் ஆட்கள் சொன்னால் இல்ல அப்படி இல்ல, கொஞ்சம் பொறுமை. இன்னொரு அவகிட்ட இருக்க நல்ல ஒரு குணத்தை டக்குனு நினைச்சு பார்த்து, அட இப்படி ஒரு நல்ல குணம் அவட்ட ஈக்குதே என்று நினைங்க. அப்ப என்ன செய்யும்? இதுல உங்களுக்கு நீங்க மாறுவீங்க. பிறகு என்ன செய்யுங்க? பக்குவமாக அதுல இருந்து விடுபட வச்சிருந்தது வழியை பாருங்க. அப்படி ஒன்று யோசிச்சுட்டு ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா துவா கேட்டால் அந்த துவாவுக்கு அல்லாஹ்வோட லிங்க் கிடைச்சு. கவரேஜ் அப்பதான் வரும். இது கவரேஜ் இல்லாம சும்மா என்ன செய்யறது? அதை எடுத்து வச்சு ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்லப்பா, அங்க ஒன்றும் நடக்காது. அதுதான் கனெக்ஷன் இல்லையே, அப்பவே இல்ல. இதுதான் அருள் என்றது. அந்த கனெக்ஷன் உருவாகும். அல்லாவுக்கும் அடியானுக்கும் அவனோட உள்ளத்துக்கும் இடையிலான கவரேஜ் கனெக்ஷன் தான் அருள். அந்த கனெக்ஷன் கிடைச்சிருதான் மிகப்பெரிய அருள். அந்த கனெக்ஷன் கிடைச்சிட்டால் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ல அந்த மனுஷன் அருள் பாக்கியம் பெற்ற மனிதனாக தன்னோட லைஃப்ல அழகாக பயணம் ஒன்று செய்யலும். அது கஷ்டங்கள் வார நேரமும் அவனுக்கு அழகாக பயணம் செய்யலும், சந்தோஷங்கள் வார நேரமும் அழகாக பயணம் செய்யலும். எல்லா நிலைகளிலையும் அந்த மனிதன் இந்த வாழ்க்கை அழகாக கூட்டிக் கொண்டு போகலும் என்றது. அப்ப இதுதான் அந்த பாக்கியம் பெறத்தை நாங்க எங்களுக்கு பாக்கியம், எங்கள் அந்த பாக்கியத்துக்கு தகுதியானவர்களாக மாற்றிக்கொள்வதே ஒரு பாக்கியம். அப்ப இதுக்கு எங்களுக்கு வேணும் என்னன்னு சொன்னால், எப்பயுமே வந்துட்டு நாங்க என்ன செய்யணும்? இந்த சுதாகரிச்சு கொண்டிருக்கிற முழிப்போடு இருக்கிற விழிப்போடு இருக்கணும்னு சொல்லி, விழிப்போட எல்லா விவகாரங்களையும் இருக்கணும். எப்போதுமே எங்களை நாங்க கொஸ்டின் பண்ணிக்கொள்ளும். முஹாசபான்னு நாங்க நிறைய சொல்லிப்போமே, எல்லாரும் தெரியும். முஹாசபா எங்களை நாங்க கேள்வி கேட்டுக்கொள்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எங்களை நாங்களே கேட்டுக்கொள்ளு. இந்த வேலையை ரசூசலாசலம் எப்படி செஞ்சாங்கன்னா, ஒரு நாளைக்கு ரசூசலாசலம் 100 முறை அல்லாஹ்வுடைய இஸ்திக்ஃபார் செய்வாங்கன்னு சொல்றதை நாங்க எப்படி சொல்ல? ரசூல்ல இருந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அன்னைக்கு 100 ஷாரி இங்க போன அப்படியா? அப்படி இல்ல. 100 சந்தர்ப்பங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனோட பேசிட்டு அந்த மனிதன் போன உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. யா அல்லாஹ், அந்த மனிதனோட பேசினேன், என்னமா பிள்ளைய பேசிட்டனோ, அந்த மனுஷன் உள்ளத்துல நோடிச்சு பேசிட்டனோ, இல்லாட்டி நான் பேசின அந்த மனுஷன் உள்ளத்துல யா அல்லாஹ் போடுறதுக்கு, அந்த மனுஷன் உள்ளத்துல படுறதுக்கு நீதான் அருள் செய்யணும் கேட்கிறத நான் பிள்ளை செஞ்சு நான் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். மனைவியோட பேசிட்டு அப்படி சொல்லுவாங்க, பிள்ளையோட பேசிட்டு சொல்லுவாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு உபதேசம் சொல்லி அப்படி சொல்லுவாங்க, ஒரு சாமான வாங்கிட்டு அப்படி சொல்லுவாங்க, ஏதோ குடுக்கல் வாங்கல செஞ்சுட்டு அப்படி சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன விஷயம் நடந்தாலும் 100 சந்தர்ப்பங்களில் ஒரு நாளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், யா அல்லாஹ் உன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறேன், பிழை பொறுக்க தேடுறேன், தப்பு செஞ்சு நான் மன்னிச்சுக்க, சரியாக்கி விடுன்னு சொல்றதான. எத்தனை நாங்க சொல்றோம்? எப்படி நாங்க சொல்றோம்? எங்களுக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ், நாங்க பழைய அஸ்தக்ஃபிருல்லாஹ் எங்கேயாலும் போய் தீக்கணும், இல்லாட்டி பள்ளியில தொழுந்து தீக்கணும், இல்லாட்டி ஒரு மூலையில இருக்கணும், தஸ்பீஹ் எடுக்கணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 100 சொன்னாலே இன்னைக்கு நான் 100 சொல்லிட்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லை சகோதரர்களே, சகோதரிகளே. அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் சொல்லுங்க. உம்மாட முகத்துல கொஞ்சம் உரமா பேசிட்டீங்களா, அந்த உம்மாட முகத்துல ஒரு 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 பதற்றத்தை உருவாகிற மாதிரி ஒரு நடந்துட்டீங்களா, உடனே என்ன செய்யுங்க? உம்மாட்ட போயிட்டு உம்மாட நெத்தில முத்தம் கொடுத்து மன்னிச்சுக்கோங்கம்மா, சத்தம் போட்டு பேசிட்டேன் என்று சொல்லுங்க.
அதுக்கு பிறகு வந்து அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்லுங்க. வாப்போட அப்படி பேசிட்டீங்களா அப்படி சொல்லுங்க. மனைவியோட அப்படி பேசிட்டீங்களா பிறகு அவங்க சமாதானப்படுத்திட்டு பிறகு அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்லுங்க. கணவனோட அப்படி பேசிட்டீங்களா அவரை சமாதானப்படுத்திட்டு அதுக்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்லுங்க. கடையில உள்ளவரோட அப்படி சொல்லிட்டீங்களா அதை சொல்லிட்டு அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்லுங்க. படிச்சு கொடுக்குற ஆசிரியர் டீச்சர் ஆயிக்கிறீங்களா, ஸ்கூல்ல போனீங்களா, பிள்ளையோட நடந்துட்டீங்களா, வியாபாரத்துல நடந்துட்டீங்களா, சமூகத்துல நடந்துட்டீங்களா, சொந்தக்காரன் நடந்துட்டு எங்கின என்ன முடன் நடந்தாலும் அந்த விவகாரங்களை சரி செஞ்சிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ் சொல்லுங்க. சரியா செஞ்சிட்டாலும் ஏற்றுக்கொள்ளியால பயமாய்க்கு என்னமா பிழையாயிட்டோ தெரியாதுன்றதை நினைச்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லுங்க. இங்க இதுதான் அந்த அல்லாஹுடைய அருள் பாக்கியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எப்போதுமே நாங்க எங்களை கொஸ்டின் பண்ணி கொள்ளணும், நாங்க விழிப்போடு இருக்கணும். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க சொல்றதை நாங்க விளங்குவோம். இது அருள். அப்படி எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எங்களுக்கு செஞ்சு கொள்றதுக்கான மன தைரியம் உண்டு, அல்லது அந்த பழக்கம் உண்டு. அப்படி ஒரு நிலையில நாங்க மாறிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் பாக்கியம் பெற்றவர்கள், அருள் பெற்றவர்கள். அல்லாஹ் அருள் செஞ்சிருக்கிறான் எங்களுக்கு. அப்படி அந்த வாழ்க்கையை இந்த மாதிரி கொண்டு போறதுக்குன்றதுதான் விளக்கம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹு தாலா லா யஸாலுல்லாஹு யக்ரிசு ஃபி ஹாதா தீன் கர்ஸன் யஸ்தஅமிலுஹும் ஃபி தாஅத்தி. அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்துல இந்த தீனில வாழ்வதற்காகவே சில மனிதர்கள் அல்லாஹு தாலா உருவாக்கி கொண்டிருக்கிறான். இந்த தீனில அல்லாஹு தாலா சில நடுகைகளை நடுறான். ஆம்பளை ஐக்கியலும் பொம்பளை ஐக்கியலும் அல்லாஹ் தாலா அல்லாஹுவ வழிபட்டு கட்டுப்பட்டு வாழ்வதில் அவர்களை பயன்படுத்துறான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இது நாங்களா இருக்கக்கூடாது, நம்மளா ஒவ்வொரு முஸ்லிமும் அது இருக்கும். இந்த மார்க்கத்துல இருக்கிற பாக்கியம் கிடைச்ச, முஸ்லிமா இருக்கிற பாக்கியம் கிடைச்ச ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் இந்த பாக்கியத்துக்கு அருள் பாக்கியம் பெற்ற அருள் பெற்றவர்களாக இருக்கணும். எப்படி இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் அவர்களை அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு பயன்படுத்தி கொள்கின்றான். இந்த மார்க்கத்துல வாழ்றதுக்கு பயன்படுத்துறான்டா, வாழ்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுக்கிறாங்க. கொடுக்கிறதுக்கு எல்லா வசதிகளையும் சௌபாக்கியங்களையும் அருள்களையும் கொடுப்பதற்கு பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தகுதியானவர்கள். எனவே அல்லாஹ் கொடுக்கிறான். அவர்கள் அதற்காக ரெடி ஆயிக்கிறாங்க. எனவே அல்லாஹ் கொடுக்கிறான். இப்படி அதை நாங்க பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த அருள் என்றது கீழே இந்த அருள் அல்லாஹ் தாரது, அருள் பெறுறது எப்படி, அல்லாஹ் தாலா எப்படி அதை தர்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம் மனிதர்களுக்கு அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய இலக்கு இலட்சியங்களை வச்சு அந்த மனிதர்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். புகாரில முஸ்லிம்ல வர ஒரு அழகான ஒரு ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அருள் பெற்றவர்கள், சந்தோஷமாக வாழ்கின்றவர்கள், பாக்கியவான்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அப்படிப்பட்ட அமல்களை செய்வதற்கு லேசாக்கி கொடுக்கும். அருள் செய்யப்பட்டவர்கள் யார் தெரியுமா? நன்மை செய்யறதுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் நிறைஞ்சு கிடைச்சு கொண்டிருக்குதா, அல்லாஹ் அருளுக்கு பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல தீனில உள்ள நன்மைகளை செய்யறதுக்கு, அது எந்த விதமான தொழுகையா, நோன்பா, ஜக்காத்தா, ஹஜ்ஜான்ற முழு இபாதத்துகளா இருக்கிற விவகாரங்களா இருக்கேலும், ஒரு மனிதனோட சம்பந்தப்பட்டதா இருக்கேலும், குடும்ப வாழ்க்கையில சம்பந்தப்பட்டதா இருக்கேலும், வியாபாரத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கேலும், அரசியலோட சம்பந்தப்பட்டதா இருக்கேலும், நடைபாதையோட சம்பந்தப்பட்டது, இன்னொருவரோட எப்படி உள்ள விவகாரமாக கூட அது இருக்கேலும், எந்த இடத்திலும் நன்மைகள் செய்வதற்கு, நல்லவைகளை செய்வதற்கு
அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு இலகுபடுத்திட்டான்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு அப்படி செய்ய கிடைக்குதுன்னு சொன்னால், எல்லா இடத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் நல்லவைகளோட சந்தோஷமாக காரியம் கருமங்களை செஞ்சிட்டு எல்லா விவகாரங்களையும் சந்தோஷமாக பார்த்து கொண்டு போறதுக்கு ஏலும் என்றால் அல்லாஹ்வுட அருள் பாக்கியம் அந்த மனிதனுக்கு லிங்க் தொடர்பு கிடைச்சிருக்கு, கவரேஜ் படுகுது. அல்லாஹ்வுட அருள்மலை, அல்லாஹ்வுட அருள் அவரோட தொடர்படுகுது. எனவே அவருக்கு அதை செஞ்சு கொள்ள லேசை. சில ஆட்களுக்கு தொழுகிறதே கஷ்டமே. சில ஆட்களுக்கு ஏன் கஷ்டம்? அதுக்கு பாக்கியம் இல்லை, அவருக்கு பாக்கியம் இல்லை, எனவே தொழிலாம். நல்லோர் விஷயத்துல குருவான ஒரு நாளைக்கு ஓதையே இல்லை, அது ஓத கிடைச்சலையே, ஓதுறதுக்கு பாக்கியம் இல்லை. ஏன்னா அந்த பாக்கியவான்களாக மாறுறதுக்கு அருளை பெற்றுக்கொள், குருவான ஒவ்வொரு நாள் ஓதோடும் என்று அருளை பெற்றுக்கொள்ற பாக்கியம் இல்லை. வயசான உம்மா வாப்பா இருக்கிற ஒரு மனிதர் சுவர்க்கவாதியா மாறிக்கொள்ள இயலாமைக்கிற இடத்துக்கு அந்த உம்மா வாப்பாவுக்கு நன்மை செஞ்சு அருள் செஞ்சு பாக்கியம் பெற்றுக் கொள்றதுக்கான சூழலை அவரால் உருவாக்கி கொள்ள இயலாது. அவர் அதுக்கு இல்லாம இருக்கிறாரு. எனவே அவருக்கு அது இயலாமை. இப்படித்தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அல்லாஹு தாலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், இன்னொரு அருள் துர்ப்பாக்கியவான்கள் யார் என்று சொன்னால், துர்ப்பாக்கியவான்கள் யார் என்று சொன்னால், பிழையான துர்ப்பாக்கியமான பாவமான காரியங்களை செய்யறது அவங்களுக்கு லேசாயிருக்கும். லேசா பாவத்தை கணக்கில்லாம செஞ்சுட்டு போவார். இது துர்ப்பாக்கியவான்கள், அருளிலிருந்து தூரமாகின மனிதர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஹதீஸ எங்களோடு நாங்க போட்டு பார்க்கணும். ஒரு நாளைக்கு எங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு காலையிலிருந்து அந்தியாயிரம் நாங்க பெட்டுக்கு வர நேரம் இருந்து யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு எவ்வளவு தூரம் இறைவனோட இந்த வாழ்க்கையில எல்லா இடங்களிலேயும் நிலைகளிலேயும் இறை சிந்தனையோட, இறை பொருத்தத்தோட, இறை கோபத்துக்கு இல்லாமல் அவனுடைய பொருத்தத்துக்கு அருளுக்கு பாக்கியமாக என் வாழ்க்கையின் நிமிடங்கள், வினாடிகள், மணித்தியாலங்கள் கழிந்தன. என்ற செயல்பாடுகள் கழிந்தன, என்ற பேச்சுக்கள் கழிந்தன, என்ற எல்லா கொடுக்கல் வாங்கல் நடைமுறைகள் எல்லாமே எப்படி போனுச்சு, அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக போய்த்திருக்கிறதா என்றால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி, அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்வோட எங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச அந்த அருளை நினைச்சு அவனுக்கு நாங்க நன்றி செலுத்துவோம். இல்ல மறுபக்கம் நாங்க காண்றால் எவ்வளவோ நாங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் தௌபாக்கள் செஞ்சு எங்கட உள்ளத்தை அருள் பாக்கியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அந்த நிலைக்கு நாங்க மாத்துறது எங்களுடைய பெரியதொரு கடமையாக, பொறுப்பாக இருக்கும் என்பதனை நாங்கள் விளங்கிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களிடத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களிடத்தில் ஒரு இயலாமையை கண்டால், நன்மை செய்யறது இயலாமையை கண்டால் அந்த ரஹ்மானிடம் கை உயர்த்துங்கள். அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இப்படி ஒரு விஷயம் என்ன செஞ்சுறதுக்கு இதை பாக்கியத்தான், இதை செஞ்சு கொள்றதுக்கான அருளை, வசதி வாய்ப்பை, சூழலை இலகுவாக்கித்தான் அந்த ரஹ்மானை வேண்டுங்கள். அல்லது உங்கள்கிட்ட சோம்பல் இருக்குதா, கேர்லெஸ், சோம்பரம் பண்றோமா, ஒரு வேலையை செய்யறதுக்கு சோம்பல் வருதா, அப்பயுமே அந்த அல்லாஹ்ட்ட கேளுங்க, இந்த சோம்பலத்திலிருந்து என்னைய நீக்கி என்னைய ஒரு உஷாரான சுறுசுறுப்பான ஒரு ஆளாக மாத்துண்டு அந்த வேலையை செய்யறதுக்கு அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு உங்களை நீங்க மாத்தி கொண்டு இறங்குங்க என்று சொல்லிட்டு இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், எந்த ஒரு மனிதனும் ஒரு ஹைரை, ஒரு நலவை, ஒரு நல்லதை பெற்றுக் கொள்கின்றான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு வழிபடுவது, கட்டுப்படுவதனால் தான் அவன் பெற்றுக் கொள்கின்றான். எந்த ஒரு நன்மை, ஒரு ஹைர், ஒரு நலவு ஒரு மனிதனிடமிருந்து தூரமாகின்றதோ, ஒரு மனிதனுக்கு தவறி விடுகின்றதோ, அவன் மனிதன் ஏதோ அவன் செஞ்ச ஒரு பாவத்தால் தான் அவனுக்கு அது இல்லாமல் போகின்றது என்று சொல்லி இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை இன்னும் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், அல்லாஹு தாலா ஒரு மனிதனை அல்லாஹு தாலா எந்த இடத்துல வச்சிருக்கிறார் அவரு கேட்டு பார்க்க. நாங்க இப்ப பார்த்தால் நாங்க எங்க நிக்கிறோம், எப்படி போய்கொண்டிருக்கும், உங்களோட காலம் உங்களை எங்க கூட்டிட்டு போகும் என்றதை பாருங்க.
நீங்க விளங்கிக் கொள்வீங்க அருள் பாக்கியம் பெற்றவர்களா இல்லையா. எங்க போறோம், என்ன செய்யறோம், எங்க எங்கட லைஃப் எப்படி போய்த்து கொண்டு, இதை வச்சு எங்களுக்கு கேளும் நாங்க எவ்வளவு தூரம் அருளுக்கு பாக்கியம் பெற்றவர்கள் இல்லாட்டி அதுல இருந்து தூரமானவர்கள் என்றத பாக்கியம் என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள். உண்மையிலேயே எல்லா அறிஞர்களும் சொன்ன ஒரு இந்த அருள் பாக்கியம், பாக்கியவான் யார் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா அந்த மனுஷனை அவன் வேலை எல்லாத்தையும் அவனோட விட்டுட்டால் அவன் துர்ப்பாக்கியம். ஒரு மனிதனுடைய எல்லா விவகாரங்களையும் அல்லாஹ் எப்ப பொறுப்பெடுத்துக் கொள்கின்றானோ அந்த மனிதன் பாக்கியவான். அல்லாஹ் எங்கட காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்றான். அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் குர்சி நீண்டது, அந்த இடத்தை மட்டும் நான் சொல்றேன், டக்குனு உங்களுக்கு எல்லாரும் ஞாபகம் வரும். அந்த ஹதீஸ் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு மனிதன் அல்லாஹு தாலாட்ட நெருங்குறதை பத்தி சொல்ல நேரம், கட்டாய கடமைகளை செய்யறது, அதுக்கு மேலதிகமா செய்யறது, சுண்ணத்துகளை செய்யறது மூலம் நெருங்குற ஒரு மனிதன் அல்லாஹ் நெருங்குற பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான், அவருடைய கையாக, அவருடைய பேசும் நாவாக, அவருடைய கண்ணாக, அவருடைய காலாக மாறுறான்னு சொல்லி அல்லாஹ் நெருங்குற நேரம். அப்ப அதுல பொருள் என்ன, அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்றான். எங்கட பார்வைய அல்லாஹ்வுடைய அருளுக்கு பாக்கியம் பெற்றதா மாறு. எனவே அந்த பார்வையில் எப்போதுமே பாவம் நடக்காம அது பாதுகாக்கப்படும். நாவ் அப்படி பாதுகாக்கப்படும், கை அப்படி பாதுகாக்கப்படும். இந்த கையால பாவ காரியங்களுக்கான விவகாரங்கள் நடப்பது இல்லாமல் போகும், கால்கள் அப்படி ஆகும். எனவே அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்வான். இங்க அல்லாஹு தாலா ஒரு மனிதனை அல்லாஹ் அவனுடைய விவகாரங்களை அவனோட விட்டுட்டான் என்று சொன்னால், அவன் நினைச்சபடி வாழ்றதுக்கு விட்டுட்டாங்க யாரான்னு சொன்னால், இவங்க அந்த பாக்கியத்திலிருந்து தூரமானவர்கள், பாக்கியம் பெற தகுதி இல்லாதவர்கள், துர்ப்பாக்கியவான்கள் என்றதான் நாங்க அழகாக விலைக்குள்ளே ஏழுமாய்க்குது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருள் பாக்கியம் பெற்றவர்கள் யார் என்று நாங்க ஒரு கேள்வி கேட்கிற நேரம் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளையிலும் நாங்க தான் அந்த பாக்கியவான்கள் என்று சொல்ற தைரியம் எங்கட மனசுக்கு இருக்கணும். எப்போது என்று சொன்னால், அல்லாஹு தாலாவுடைய அந்த அருளை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியானவர்களாக எங்களை நாங்க மாற்றிக்கொள்றது, எங்களை நாங்க எடுத்துக்கொள்றது, சேஞ்ச் பண்ணி கொள்றது, எங்களோட லைஃப் ஸ்டைல்ல உள்ள எல்லாத்தையும் நாங்க அப்படி ஆக்கி கொள்றது. எனவே அல்லாஹு தாலா அவனுடைய அருளை, அவனுடைய அந்த பாக்கியத்தை அந்த மனிதன் யாருக்கு கொடுக்க தகுதி அங்க கொடுத்து கொண்டிருப்பார். வரலாற்றுல பாருங்க, எங்களை எல்லாருக்கும் தெரியும் சுராகா பின் மாலிக். சுராகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார்? இவர் வரலாறு இருக்குதானே நீண்டது. இதை நான் மிச்சம் ஷோர்ட்டா சொல்றேன் டைம் கருத்துல கொண்டு. சுராகா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போன நேரம் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் திரட்டி போனாங்க. என்னத்துக்கு? 100 ஒட்டகைகளை பெற்றுக்கொள்வதற்காக போன ஒரு ஆள் தான் இவர். போற நேரம் அங்க நடக்குது, அவனோட குதிரையும் மணலுக்குள்ள கால் போனது, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், 3வது முறை திரும்புறாங்க. 3வது முறை திரும்ப எப்படின்னா அவரோட உள்ளத்துல ஒரு சேஞ்ச் ஒன்று வருகிறது. இதெல்லாம் கண்டு ரசூலுல்லாஹ்வை இவர் உண்மையிலே நபித்தான் என்று அந்த ஏற்கனவே பொய்ப்பித்த அந்த நிலைகளை மூளையில இருந்து எடுத்து உள்ளத்திலிருந்து களைஞ்சி உள்ளத்துக்குள்ள மர போடுறாரு. இவர் அல்லாஹ்வுடைய தூதர்ன்றதை ஏன் இன்னமும் நான் ரிஜெக்ட் பண்ணுவோம், சேஞ்ச். அப்ப திரும்பி வாரார் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விட்டு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நன்மாராயம் பண்ண சொல்லி அனுப்பினாங்களே, இப்போ இப்படி எல்லாம் நடக்கும் உங்களுக்கு சொல்லி, அப்ப அதெல்லாம் சேர்த்துட்டு திரும்பி வார நேரம் மக்காவில இருந்து அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பாதையில, ரோட்ல, அவருக்கு தெரியும் இந்த ரோட்டால போறாங்கன்னு சொல்லி, அந்த ரோட்ல யாரெல்லாம் தேடி வருவாங்களோ எல்லாருக்கும் சொல்லுவாங்க, இந்த பக்கம் நீங்க பார்க்க தேவையில்லை, நான் பார்த்துட்டேன், இந்த பக்கம் நான் பார்த்துட்டேன், நீங்க எங்க பார்க்க தேவையில்லை, வேற பக்கங்களை தேடுங்கன்னு எல்லாரையும் டிரெக்ஷனை மாத்தி விட்டுட்டே பேசிட்டு இருந்தாங்க. எது வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மதீனாவுக்கு போய் சேர்ந்துட்டாங்கன்னு செய்தி கிடைச்சும் வரைக்கும். கிடைச்சதுக்கு பிறகுதான் இவருக்கு நடந்த இந்த விவகாரங்களை சொன்ன விஷயம் எல்லாம் இப்படி வருது. சுராகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாறி அல்லாஹ் தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நன்மாராயம் கிஸ்ராவுடைய வெற்றி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல கிஸ்ராவுடைய காப்புகள் அவருக்கு அணிவிக்கப்பட்ட அந்த விஷயத்தையும் நாங்க அங்க எங்களுக்கு பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, நான் நினைக்கிறேன் இப்படி சுராகா ரலியல்லாஹு தஆலா உள்ளத்துல மாறின அந்த மாற்றத்தின் விளைவைத்தான் அல்லாஹுடைய அருள் அப்படியே அதனை
நினைத்தது. எனவே அந்த அருளால சுராக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது. இன்றைக்கு நாங்களும் ரலியல்லாஹு அன்ஹு அவரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மாற்றங்கள் எங்கள்ல நாங்க ஏற்படுத்துற எண்ணங்கள்ல, செயல்பாட்டுல, ஆசையில நாங்க ஏற்படுத்துற மாற்றங்கள் அல்லாஹுடைய அருளை எங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும். நஜாஷி மன்னனுடைய வரலாற்றை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சல்ல, காணல்ல, சஹாபாக்கள் மூலமாக அவருக்கு கேள்விப்பட்ட தெரிந்திருந்த விடயங்களில கேள்விப்பட்டதன் ஊடாக நபியை அன்பு கொண்டு ஏற்றுக்கொண்டதன் விளைவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நஜாஷி மன்னருக்காக தொழுது துஆ செய்கின்ற ஜனாசா காயிப் தொழுது துஆ கேட்கின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். எப்படி அந்த உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொண்ட மாற்றங்கள் இப்படித்தான் அது கிடைக்கிறது. இந்த அருள் பாக்கியங்கள் மனிதனுக்கு குடும்ப அந்தஸ்தை வச்சு கிடைக்கிறது இல்ல, சல்லி பணத்தை வச்சு கிடைக்கிறது இல்ல, கலரை வச்சு கிடைக்கிறது இல்ல, நாட்டுடைய சிட்டிசன்ஷிப்பை வச்சு கிடைக்கிறது இல்ல. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த அருள் பாக்கியங்கள் மனிதனுக்கு யாருக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு உள்ளத்தை தகுதியானதாக யார் மாற்றுகின்றார்களோ அந்த உள்ளத்துக்கு அல்லாஹு தாலா கொடுக்கின்ற பாக்கியம் தான் இந்த அருள் பாக்கியம் என்றத இன்ஷா அல்லாஹ் நாங்க விலகிக் கொள்வோம். இதுல இன்னும் அம்சம் மிக்க நான் நினைக்கிறேன். நம்ம டைம் வந்து நின்று மிச்சம் அவசரமா முடிஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு. அலாக்குள்ளிகால் அல்லாட்ட நாங்க எல்லாரும் துஆ கேட்போம். யா அல்லாஹ் இந்த அருளுக்கு பாக்கியம் பெறுகின்ற மனிதர்களாக எங்களை ஆக்கிக் கொள்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தான் எங்களோட உள்ளங்கள்ல என்று நாங்க துஆ கேட்டுட்டு உள்ளத்தை அப்படியான பாக்கியம் பெற்றதை மாற்றத்துக்கு எங்களோட லைஃப்ல எல்லா நிலையிலேயும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்க அதற்கான வேலை செய்வோம். எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். நாங்க இருக்கிற இடத்துலயும் நாங்க எந்த நிலையில் இருக்கிறோம், எங்களோட ஜொப்பா இருக்கேலும், எங்களுடைய தொழில் இடமா இருக்கேலும், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கேலும், குடும்ப வாழ்க்கை இருக்கேலும், கணவன் மனை வாழ்க்கை இருக்கேலும், பிள்ளைகளோட வாழ்க்கை, உமா அப்பா, சொந்தக்கார ஆட்கள், சமூகம், அது இது எல்லா இடத்திலேயும் ஒரு முஸ்லிம் இறைவனை நம்பின ஒரு ஆள் எப்படி இருக்கணும் என்றதுக்கு என்ன இருக்கிறதோ அதை நாங்க எடுத்துக்கொள்றதுக்கு ட்ரை பண்ணி எங்களோட உள்ளத்தை அதுக்கு நாங்க மாற்றிக்கொள்ள முயற்சித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அதை எடுத்துக்கொள்ள இயலும் இன்ஷா அல்லாஹ். ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன இச்சைகள், மனோ இச்சைகள், ஆசைகள் தான் ஒரு மனிதனிடத்துல ஆதிக்கம் செலுத்திச்சுன்னு சொன்னால் அந்த அல்லாஹுடைய அருள் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கின்ற தன்மையை அது இழந்து விடும். எனவே அந்த உலக ஆசைகள் அல்லது மனோ இச்சைகள், எல்லை இல்லாத அர்த்தம் இல்லாத ஆசைகளின் ஊடாக மனிதனுடைய இச்சைகளால் உள்ளம் நிரம்புகின்ற பொழுது, அவைகள் உள்ளத்தில் ஆதிக்கம் செலுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் இறங்குறதுக்கு அங்க ஸ்பேஸ் எல்லாமே மெமரி அந்த ஃபுல்லுன்னு காட்டுறது ஃபுல்லாய்க்கிற வேற இதுகள். எனவே அங்க நினைமில்லை, டிலீட் பண்ணணுமே, ஸ்பேஸ் எடுக்கணும். எத்தனையோ டிபியில அவ்வளோத்தையும் ஜிபி கணக்காக மற்றதெல்லாம் நாங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தால் எத்தனை ஹைர்கள் எங்க நாங்க இன்ஸ்டால் பண்றோம். எனவே அதை எடுக்கணும். இதைத்தான் ஃபுதைல் இப்னு இயாத் சொல்றாரு ரஹிமஹுல்லாஹ், உள்ளத்தை மனோ இச்சைகள் ஆதிக்கம் செலுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் அங்க டச் பண்றதுக்கு, டச் ஆகிறதுக்கு இடம் இல்லை. எனவே அது வேலை தூரமாகி விலகி பெய்த்திடும் சொல்லிட்டு. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்கள் எல்லாருக்கும் அந்த அருள் பாக்கியம் பெற்றவர் என்ற பாக்கியத்தை தரட்டும். அதற்காக எங்களை நாங்க எல்லாரும் சரி செய்து கொள்கின்ற, அதற்காக தயார் செய்து கொள்கின்ற அந்த பாக்கியத்தையும் தரட்டும் என்று கேட்டு நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த பாக்கியங்கள் என்னென்ன, எப்படி எல்லாம் இந்த பாக்கியங்களை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள இயலும் என்றதை இன்ஷா அல்லாஹ் வேற வேற சந்தர்ப்பங்கள் கிடைச்சிற நேரம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹு தாலா என்னையும் பொருந்தி கொண்டு அந்த பாக்கியம் பெற்ற நல்லவர்கள் சேர்த்து அந்த உறவை எங்களுக்கு தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.